Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் 2023 ஜூனில் 14 வயது சிறுமி ஒருவருக்கு குழந்தை பிறந்தது. விசாரணை மறுநாள் குழந்தையை மருத்துவமனையிலேயே விட்டுவிட்டு சிறுமியை அவரது பெற்றோர் அழைத்து சென்றனர். மருத்துவமனை நிர்வாகம் புகாரில் போலீசார் விசாரித்தனர். அதில் ஆளுங்கட்சி பிரமுகர் ஒருவர் தலையீடு காரணமாக முறையாக விசாரிக்காமல் குழந்தைகள் நல குழுவினரிடம் குழந்தையை ஒப்படைத்தனர். இதுகுறித்து 2025 டிசம்பரில் முறையாக விசாரணை நடத்துமாறு தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் திருச்சி குழந்தைகள் பாதுகாப்பு குழுமத்திற்கு அறிவுறுத்தியது. அதன்படி ஜனவரி 3 ஸ்ரீரங்கம் போலீசார் விசாரித்ததில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. அதில் 2021ஆம் ஆண்டில் சிறுமி 6ஆம் வகுப்பு படித்த போதே முதல் முறையாக பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். போக்சோ வழக்கு: கரூரில் பள்ளி விடுமுறையில் தாத்தா வீட்டிற்கு சென்ற சிறுமியை ஹோட்டல் தொழிலாளி ஒருவர் பலமுறை பலாத்காரம் செய்துள்ளார். அதை சிறுமி பாட்டியிடம் கூறியும் அவர் கண்டுகொள்ளவில்லை. மீண்டும் திருச்சியில் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது தாத்தா முறை கொண்ட ஒருவர், அவரது நண்பர்கள், தாய்மாமன், அத்தை மகன், கோயில் திருவிழாவில் தொழிலாளி ஒருவர், தாய்க்கு அறிமுகமான ஒருவர் என பலரும் சிறுமியை பலாத்காரம் செய்துள்ளனர். இதுகுறித்து சிறுமி அவரது தாய் தாத்தாவிடம் கூறிய போதும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். இந்நிலையில் சிறுமியின் தாய், தாத்தா மற்றும் திருச்சி திமுக வட்ட செயலர் ஒருவர் உட்பட 15 பேர் மீது ஸ்ரீரங்கம் போலீசார் போக்சோ வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். சிறுமியின் தாய், தாத்தா, அவரது தம்பியை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அத்துடன் சிறுமியின் குழந்தைக்கு யார் காரணம் என்பதை கண்டறிய DNA பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறுமி 10க்கும் மேற்பட்டோரால் சீரழிக்கப்பட்ட சம்பவம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிச்சத்திற்கு வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.